கண்விழிக்கும் சென்னை, ஒரு பக்கம் கடல் அலைகள் ஆர்ப்பரிக்க, இன்னொரு பக்கம் கோபுரங்கள் எழும்பி நிற்கும் திருத்தலம். ஆம், நாம் பேசப்போவது திருவல்லிக்கேணி பற்றிதான். பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் என்று புராணங்களில் போற்றப்படும் இந்த பூமி வெறும் மணலும் மண்ணும் மட்டுமல்ல. அது ஆன்மீகமும் கலாச்சாரமும் வரலாறும் பின்னி பிணைந்த ஒரு உணர்ச்சி பிரவாகம். பார்த்தசாரதியின் அமுத தரிசனம். திருவல்லிக்கேணி என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது பார்த்தசாரதி பெருமாள் கோவில் தான். இங்கு பெருமாள் சாதாரணமாய் அல்ல, மீசையோடு குடும்ப சமேதராக காட்சி தருகிறார். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு சாரதியாக எந்தவித ஆயுதத்தையும் ஏந்தமாட்டேன் என உறுதி அளித்த கண்ணன், அந்த வாக்கை நிறைவேற்றும் விதமாக இங்கு சங்கு மட்டும் ஏந்தி அருள்பாலிக்கிறார். பீஷ்மரின் அம்புகளால் காயப்பட்ட வடுக்கள் இன்றும் அவரது முகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஒரு தகவலே நம் மனதை உருக்குகிறது அல்லவா. பக்தனுக்காக காயங்களையும் தாங்கிக் கொள்ளும் அந்த கருணைக்கடலின் பெருமையை உணர்த்துகிறது. ஒரே இடத்தில் 5 பெருமாள்கள். இந்த ஆலயத்தின் இன்னொரு அற்புதம், ஒரே வளாகத்தில் 5 விஷ்ணு அவதாரங்களை தரிசிக்கும் வாய்ப்பு. பார்த்தசாரதி, யோக நரசிம்மர், ராமபிரான், கஜேந்திர வரதர், ரங்கநாதர் என ஒவ்வொரு சன்னதியும் ஒரு தனி பிரபஞ்சமாக நம்மை ஈர்க்கிறது. இது ஒரு வெறும் கோவில் அல்ல, அது ஒரு மகாசக்தி, ஒரு உன்னத அனுபவம். திருவல்லிக்கேணியின் இதயம் துடிக்கும் இடங்கள். திருவல்லிக்கேணி வெறும் ஆன்மீக தலம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் அனுபவம். பாரதி மெஸ் ரத்னா கஃபே. பார்த்தசாரதி பெருமாளை தரிசித்த பின் ரத்னா கஃபேயின் சுவையான சாம்பார் இட்லியையும் பாரதி மெஸ்ஸின் காரசாரமான உணவுகளையும் சுவைக்காமல் இருப்பது பசியோடு திரும்பி வந்ததற்கு சமம். கலாச்சார பொக்கிஷம். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டு சோழர், விஜயநகர மன்னர்களால் செப்பனிடப்பட்ட இந்த கோவில் ஒரு வாழும் வரலாற்று புத்தகம். இங்கே ஒவ்வொரு தூணிலும் கோபுரத்திலும் செதுக்கப்பட்டிருக்கும் சிற்பங்கள் 1000 கதைகளை சொல்கின்றன. பழைய புத்தக கடைகள். புத்தக பிரியர்களுக்கு திருவல்லிக்கேணியின் நடைபாதை கடைகள் ஒரு தனி உலகம். அரிதான பழமையான புத்தகங்களை இங்கு தேடி பிடிப்பது ஒரு சுகானுபவம். எழுத்தாளர் கமல்ஹாசன், மதன் போன்றோர் இங்குள்ள ஹிந்து பள்ளியில் படித்தது ஒரு கூடுதல் பெருமை. எதிர்காலம் தேடி போகும் பயணம். திருவல்லிக்கேணியின் ஒவ்வொரு தெருவிலும் சந்திலும் ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு நினைவு குறிப்பு ஒளிந்திருக்கிறது. காசிக்கு வீசா தேவையில்லை, திருவல்லிக்கேணி பார்த்தால் போதும் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது அந்த இடத்தின் ஆன்மீக மகத்துவத்தை உணர்த்துகிறது. இந்த நவீன உலகில் அவசரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் நமது வாழ்க்கையில் ஒரு நிமிடம் நிறுத்தி நம் பாரம்பரியத்தின் வேர்களைத் தேடி ஒரு பயணம் செல்வோம். திருவல்லிக்கேணிக்கு சென்று அந்த மண்ணின் மகத்துவத்தை உணர்வோம். நீங்கள் திருவல்லிக்கேணிக்கு சென்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.